Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு புதுமையான சுவையான ஸ்வீட் பொட்டேட்டோ பராத்தா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம விதவிதமான பராத்தாஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பராத்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கறோங்க. அதுக்காக 2 சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நம்ம ஆவியில வச்சோ இல்ல தண்ணிக்குள்ள போட்டு அப்படியே கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது இப்ப வேகிற டைம்ல நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்காக 1 கப் அளவிற்கு கோதுமை மாவு எடுத்து அதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கையால இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்க வேக வைக்கும் போது தண்ணியில அப்படியே நான் சொன்ன மாதிரி வேக வச்சுக்கலாம். இல்ல ஆவியில வேக வைக்கிறதுக்கு நீங்க இட்லி தட்டு மேல வச்சு கூட வேக வச்சுக்கலாங்க. அது சீக்கிரமாவே வெந்துடும். இப்ப பாருங்க நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதோட கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அழுத்தம் கொடுத்து இதை பிசையணுங்க. நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையும் போதுதான் நம்மளோட சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்குங்க. பாருங்க நம்ம பிசையும் போதே அதோட சாஃப்ட்னஸ் நமக்கு தெரியுது. கொஞ்சம் ஒரு ஸ்பீட் கொடுத்து நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நம்மளோட சப்பாத்தி நல்லா சாஃப்டாவும் நல்லா பொங்கியும் வருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும். இப்ப பாருங்க இந்த மாவு ரெடியான மாவை ஒரு துணியால மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாங்க. மாவு காயாம இருக்கணும், அதுக்காக தான் துணியால மூடுறோம். இப்ப பாருங்க நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்ப இதோட தோலை மெதுவா எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் சூடு ஆறின உடனே எடுக்க ஆரம்பிங்க. கையாலேயே உரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப உரிச்சு எடுத்த இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கணுங்க. இதை நம்ம ஸ்டஃப் பண்ண போறோம், அதனால கட்டிகள் இல்லாம நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா மசிச்சாச்சு. இப்ப இத தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்கின பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிருக்கிறேங்க. வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதோட துருவி வச்சிருக்கிற இஞ்சியை சேர்த்துக்க போறேன். இல்லைன்னா அதை பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் இஞ்சியை யூஸ் பண்ணுங்க. இதை நல்லா கலந்த உடனே இதோட கொஞ்சமா மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா ட்ரை மேங்கோ பவுடர், கொஞ்சமா ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கும். இப்போ இந்த மிளகாய் தூள் வகைகளோட பச்சை வாசனை எல்லாம் போய் அது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க நம்ம இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதோட மசிச்சு வச்சிருக்கிற அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்க இந்த இடத்துல உப்பு ஆட் பண்ணிடுங்க கொஞ்சமா. நான் இந்த இடத்துல மறந்துட்டேன் ஆட் பண்றதுக்கு, அதனால நான் கடைசியில ஆட் பண்ணிருக்கிறேன். இப்ப இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து வச்சாச்சு. இப்ப நம்ம மாவு எடுத்து பார்க்கலாம். பாருங்க எப்படி சாஃப்டா இருக்குதுன்னு பாருங்க. நம்ம மசிச்சு வச்சதோட நான் இப்பதான் உப்பு சேர்க்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே அங்கேயே உப்பு சேர்க்க சொல்லி. நான் சேர்க்காததுனால இப்ப சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல உப்பு அப்படியே நின்றும், உப்பா இருக்கும். அப்புறம் இப்ப இந்த மாவை இன்னொரு தடவை லேசா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க தொடும்போதே எவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்குதுன்னு. இப்ப இதுல இருந்து ஒரு சின்ன அளவுன்னா சப்பாத்திக்கு கொஞ்சம் சின்னதா எடுப்போம், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்றோம் இல்லைங்களா, அதனாலதான் ஒரு இந்த சைஸ்ல எடுத்து இத நல்லா நம்ம சப்பாத்தி பலகையில வச்சு தேய்க்க போறோம். நல்லா உருட்டி எடுங்க. நீங்க 2 உள்ளங்கையில வச்சு கூட இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்படி உருட்டும் போது இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த மாவுக்கு. இப்ப இதோட கொஞ்சமா மாவு, ட்ரை மாவு சேர்த்து இது இப்ப தேய்க்க ஆரம்பிச்சிடலாம்.
இது தேய்க்கும் போது ஓரங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் மெலிசாவும் நடுவுல கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சு மறுபடியும் அதை தேய்க்க போறோம். அதனாலதான் இப்ப இந்த அளவுக்கு உருட்டினா போதும். இதுக்கு நடுவுல அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இதை சுத்திலும் லேசா இப்படி மடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நடுவுல கொஞ்சம் திக்கா வைக்க சொன்னோம் இல்லைங்களா, ஏன்னா நம்ம தேய்க்கும் போது அந்த நடுப்பகுதியில ஸ்டஃபிங் வச்சதுக்கும் அதுக்கும் பிஞ்சு வரக்கூடாது, அதுக்காக தான். இப்ப இத லேசா இந்த மேல எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துட்டு அழுத்தி விட்டுக்கலாங்க. கையால லேசா அழுத்தம் கொடுத்த உடனே, கட்டையால தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் வந்துடும். நிதானமா இதை மெதுவா தேய்ச்சிடுங்க. பாருங்க, அந்த பொங்கறதுக்காக தான் அந்த பபிள்ஸ் மாதிரி எல்லாம் வருது. இப்ப பாருங்க, நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இங்கேயும் வந்து சைடு ஓரங்கள் கொஞ்சம் மெலிசா இருக்கிற மாதிரியும் எல்லா பகுதியும் ஈவனா இருக்கிற மாதிரியும் இதை தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தவாஸ் வச்சு அது சூடான உடனே அதுல போட்டுக்கலாம். மெதுவா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு தடவை திருப்பி விட்டதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதை மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். இப்ப இந்த பக்கமும் லேசா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க ஸ்பூன் அப்படியே எண்ணெய்க்குள்ள இருந்து எடுத்துட்டு அந்த வெறும் ஸ்பூனை தேய்ச்சா கூட அதுல இருக்கிற எண்ணெய் வந்துருங்க. இப்ப நம்ம இதை லேசா அழுத்தி விடணுங்க. அப்பதான் நல்லா பொங்கி வரும், ஓரங்கள் எல்லாம் நல்லா வேகும். நீங்க இந்த தோசை திருப்பியால லேசா அழுத்தி கொடுத்துருங்க. பாருங்க, சூப்பரா வெந்து வருது, ஓரங்கள் எல்லாம் லேசா பொங்கியும் வருது. இது இனிப்பும் காரமும் சேர்ந்தது. சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பா இருக்கும், அதோட நம்ம இந்த கார வகைகள் எல்லாம் சேர்த்திருக்கலாம் இல்லைங்களா, மிளகாத்தூள் வகைகள். அதனால இது ஒரு நல்ல டேஸ்ட கொடுக்கும். பாருங்க, சூப்பரான நம்ம பராத்தா ரெடி ஆயிடுச்சு, சர்க்கரை வள்ளி கிழங்கு பராத்தா. அடுத்தது நெக்ஸ்ட் செய்யும் போது எப்படி பொங்கி வருது பாருங்க. அடுத்த பராத்தா செய்யும் போது நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க ஓரங்களில. பாருங்க, சூப்பரா நம்ம சர்க்கரை வள்ளி கிழங்கு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.